அகவை மிகுந்த தமிழறிஞர் என பலருக்கு மாதந்தோறும் ரூபாய் 4000 உதவித்தொகையும் அரசு பேருந்தில் சென்று வர இலவச அனுமதியும் வழங்கி வருவதை அனைவரும் வருவோம். அதன் நோக்கம் தமிழ் பணி சிறக்க பணியாற்ற வேண்டும் என்பதே. அவரவர்கள் தமிழ் பணி செய்கிறார்களோ இல்லையோ, அரசு உதவி எதுவும் பெறாது தமிழுக்கே தொண்டாற்ற தம் வாழ்நாளை தத்தம் செய்து வருபவர் தலைமை உரை வழங்க உள்ள தமிழமுதம் ஐயாசாமி ஐயா அவர்கள். அகவை 80 கடந்து 90 நெருங்கிக் கொண்டிருக்கும் இவர்தான் உண்மையான அகவை முதிர்ந்த தமிழறிஞர். மேடையில் பிழைபட தமிழை உச்சரிப்பவரை உடனே திருத்துபவர். தமது இல்லத்தின் ஒரு பகுதியை தமிழ் பணிக்கெனவே ஒதுக்கி உள்ளார். அங்கு நாள்தோறும் அறநெறி கல்வியை கற்பித்தும் வருகிறார். தமது அரும்புதல்வன் தெய்வ திரு காளிதாச பெயரில் ஓர் அறக்கட்டளையை நிறுவி பல சமுதாய பணியினையும் தமிழ் பணியினையும் தொடர்ந்து செய்து வருபவர். காலை மாலை இருவேளையும் பைபிள், குரான், தேவாரம், திருவாசகம், வள்ளலார் பாடல்கள் முற்றோதல் செய்யப்படுகின்றன. யோகாவும் உடற்பயிற்சியும் கற்பித்து வருகிறார். ஒவ்வொரு 3வது சனிக்கிழமை தோறும் தமிழறிஞர்களை அழைத்து வந்து சிறப்பு செய்து சொற்பொழிவும் நிகழ்த்தி வருகிறார். பல தமிழ் அமைப்புகளுக்கு பொருள் உதவியும் செய்து வருகிறார். தமிழ் பணியை தம்பணி என 24/7 நாளும் செய்து வருபவர். அவர்களை இவ்விழாவிற்கு தலைமை உரை ஆற்றுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். தலைமை உரை நிகழ்த்த உள்ள தமிழமுதம் ஐயாசாமி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வளமானவது தமிழ் திருநாடு. வாழ்க வாழ்கவே, வளமானவது தமிழ் திருநாடு. வாழ்க வாழ்கவே, சூடும் தென்கடல் ஆடும் குமரி, சூடும் தென்கடல் ஆடும் குமரி, தொடரும் வளவால் திருத்தடிமலையும். சூடும் தென்கடல் ஆடும் குமரி, தொடரும் வளவால் திருத்தடிமலையும். ஆழக்கடலது கிழக்கில் மேற்கில் அரணாய் மலைகள் நிறைந்த நாடு. வாழ்க வாழ்கவே, வளமானது தமிழ் திருநாடு. வாழ்க வாழ்கவே, அமைவாம் உலகின் மக்களை எல்லாம், அமைவாம் உலகின் மக்களை எல்லாம் அடிநாடுகின்ற அன்னை தன்னை. அமைவாம் உலகின் மக்களை எல்லாம் அடிநாடுகின்ற அன்னை தன்னை. தமிழர்கள் கண்டால் அறிவுரை புகட்டி, தமிழர்கள் கண்டால் அறிவுரை பகட்டி, சாகா புனரென விளங்கிய நாடு. வாழ்க வாழ்கவே, வளமானது தமிழ் திருநாடு. வாழ்க வாழ்கவே, ஆற்றில் புனல் மூச்சில் கனியின் சாற்றில் தென்றல் காற்றில், ஆற்றில் புனல் மூச்சில் கனியின் சாற்றில் தென்றல் காற்றில், தலாற்றல் மரவர் செயலில் பெண்கள் அழகில் கற்பில் உயர்ந்த நாடு. வாழ்க வாழ்கவே, வளமானது தமிழ் திருநாடு.
வாழ்க வாழ்கவே. திங்கள் வாழ்க செங்கதிர் வாழ்க தென்றல் வாழ்க செந்தமிழ் வாழ்க. திங்கள் வாழ்க செங்கதிர் வாழ்க தென்றல் வாழ்க செந்தமிழ் வாழ்க. எங்கே தமிழர்கள் வாழ்க மிகவே. எங்கு தமிழர்கள் வாழ்க மிகவே. இன்பம் பூண்ட நமது நாடு இன்பம் பூண்ட நமது நாடு வாழ்க வாழ்கவே. வளமா நமது தமிழ் திருநாடு வாழ்க வாழ்கவே. வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே. அன்பை தவறாக உலக பொதுமறையான பாம்புகள் வள்ளுவம் வாழ்க. உலகத்து மக்கள்லாம் நல்ல நெறியில் வாழ்வதற்கேற்ற இலக்கணத்தை வகுத்தளித்த தொல்காப்பியம் வாழ்க. அன்னை தமிழ் பற்றாளர்களே, அருமறையா தொல்காப்பிய திருக்குறள் நெறியாளர்களே, என்னை அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த அன்பின் வணக்கம். இந்த பேரூர் திருமணத்தில் அமைந்துள்ள தொல்காப்பிய தமிழ் சங்கமும் பன்னெடுங்காலம் வளர்க வாழ்க்கையை முழுக்க நாம் வாழ்த்துவோம். அது ஒப்பற்ற தலைவர் ஐயா புலவர் பெருந்தகை காளிப்பனார் அவர்களும் அருமை செல்வி இந்துமதி அவர்களும் அயராது இந்த தமிழ் சங்க மக்களுக்காக உழைக்கிறார்கள். அவரை நாம் நெஞ்சார வாழ்த்துவோம். அவர்கள் நிறைந்த வாழ்வுடன் நீடித்த புகழுடன் இன்று வருகின்ற இனிமையான மகிழ்ச்சியாக நிறைவான வாழ்க்கையாக வாழ்த்துவோம். உடல்நலத்தில் பல்லாண்டு பல்லாண்டு நல்வாழ் வாழ்த்துவோம். இனி இதர வாழ்க்கையில் வாய்ப்பு அன்பு சென்றை வளர்த்து உயிர்கள் உருவாக்கத்தக்கவர்கள் அனைத்து வளர்ந்து வாய்ப்பு பெருக கடுமையான நேரத்தை வாழ்த்துவோம். இந்த அன்பு செல்வர்களாலே அவர்கள் பெயரும் புகழுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வாழ்த்துவோம். அந்த தமிழ்தாய் வாழ்த்துகிறார், ஐயா தொல்காப்பியனார் வாழ்த்துகிறார், நம்முடைய உலக பொதுமுறை நாயகன் வள்ளுவனார் வாழ்த்துகிறார். நாம் வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க வாழ்க. ஆண்டுகளே, இன்று அருமையான நாள் தொல்காப்பிய பண்புகளுடைய அந்த 88வது அமர்வு கிடைக்கின்ற நாள். உலகத்திலேயே ஒவ்வொரு மனிதனும் முறைப்படி கடைக்கின்ற வாழ வேண்டிய அத்தனை நெறிமுறைகளையும் இலக்கணங்களையும் ஒரு சேர வகுத்த தொல்காப்பியம். ஒரு கலைஞர், ஒரு அறிஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியவர்கள் தொல்காப்பிய பூங்கா என்று தொல்காப்பியம் சொல்கிறார். மெய்தான் அருமையான ஒரு ஆறு. இந்த ஆறு வரும்பொழுது இந்த ஆறு அசைந்து வருகிறது. அது தொல்காப்பியம். இந்த ஆற்றின் கரையிலே அருமையாக நாடகம் அப்படியே நிறைந்திருக்கும். அந்த நாடகம் தொல்காப்பியம். அந்த ஆற்றங்கரையிலே அருமையான வேட்பாளர் பரப்பு நல்ல அமைதியான நல்ல அமைதியான நேரம். அந்த அமைதியான வெண்மணர் பரப்பு தொல்காப்பியம். அங்கே மாலை நேரம், அத்தி மாலை நேர நிலவு குளிர் பார்த்து பார்த்து அவ்வளவு வர குளிர்கள் வருகிறது. அது தொல்காப்பியம். இங்கே அமர்ந்து அமைதியாக நல்ல மகிழ்ச்சி அடைகிறதே அந்த மகிழ்ச்சி தொல்காப்பியம். அந்த மகிழ்ச்சிக்கு அமைதி கொடுக்கிறதே அமைதி. அந்த அமைதி தொல்காப்பியம். இந்த வகையில தொல்காப்பியத்தை நாம் போற்றி போற்றி எத்தனை பண்ணி சொல்லலாம். தொல்காப்பியத்தை பற்றி சொல்வதென்றால் நமக்கு நாட்கள் போதாது, நமக்கு ஆண்டுகள் போதாது, வாழ்க்கை வாழ்நாளே போதாது. அத்தனை சிறப்புகள் கொடுக்கக்கூடிய தொல்காப்பியம். அது கருமையாக அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். மீண்டும் வாழ்த்து சொல்வோம். அதிலே இந்த முதல் பொருள், கருப்பொருள், உயிர்ப்பொருள் இது உலகத்திற்கே பொதுவானது, எல்லோருக்கும் தேவையான அகப்பொருள் புறப்பொருளுக்கு அருமையாக சொல்கிறார். அகத்தினை புறத்தினை என்ற வகையிலே நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அதில் பாருங்கள், ஒரே ஒரு பாடலை மட்டும் பார்த்தேன், நிறைய இருக்கின்றன. இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதே ஒரு அருமையான ஒரு அகப்பொருளே ஒரு
ஒரு இயற்கையை நிலையை சொல்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த தலைவர் இருப்பார், தலைவி இருப்பார். அவர்களுக்கு ஒரு நல்ல பண்பாடுகள் ஒழுங்கு இருக்கும். அந்த பண்பாடுகளின்படி ஒழுங்கு வாழ வேண்டும். அந்த குடும்பத்துடைய கருத்துக்கேற்றவாறு வாழும். அதே போல தமிழ்நாட்டில் ஒரு 4-5 கிளைகளாக இருக்கிறது. அந்த கிளையிலே ஒரு கிளைக்கு ஒரு தலைமை இருக்கிறார். அது இயற்கையாகவே அந்த மண்ணின் தன்மை என்னவோ அதற்கு ஏற்றபடி அந்த தன்மை இருக்கும். அந்த வகையில் ஒரு குரல், ஒரு பாடல், மக்களுடைய அகன் ஐந்திணையும் சுற்றி ஒருவர் மேற்கொள்ள தரா. இது தொல்காப்பியம். எப்படி கேட்டீங்கன்னா, பெயர்களை சொல்லும் பொழுது அவர்களுக்கு பொதுவான பெயர்களை சொல்வது ஆகப்படும். அந்த இயற்கையான பெயர்களை சொல்ல முடியாது. இப்போ கந்தன், பழனி, முருகன், வேலன், கண்ணன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அது நான் வைத்து சுட்டு பெயர்கள். ஆனால் அந்த இடத்துல பொதுவான பெயர்கள் தான் சொல்லுவார்கள். இது அகப்பொருள். இதை பார்த்தீங்கன்னா திணை 5 திணை நமக்கு நல்லா தெரியும். குறிஞ்சி, இந்த முப்பாரி, இந்த முல்லை, மருதம், நெய் தெரியும். ஒவ்வொரு அந்த திணைக்குரிய தலைவர்கள் சொல்லும் பொழுது அங்கே ஒரு பொது பெயராகத்தான் சொல்கிறார்கள். வெப்பன், சிலம்பன், தலைவரை பெயர் சொல்லும்போது கொடிச்சி, பாலினத்தில் சொல்லும் பொழுது விடலை, காளை என்று சொல்லுவோம். அதேபோல் அந்த தலையை சொல்லும்போது எய்ஜி என்று சொல்கிறார்கள். முல்லைநிலத்தை சொல்லும் பொழுது தோன்றல், பொதுவன், கிழத்தி என்று சொல்கிறார்கள். அதேபோல் மருதம், ஊரன், மகிழன், மனைவி என்று சொல்லுகிறார்கள். அதேபோல் நெய் நிலத்தை எடுத்துக்கொள்வார்கள். சேப்பன், புலம்பன், பரத்தி என்று சொல்கிறார்கள். இப்படி அந்த இடத்திலே ஒரு பொதுவான பெயர் சொல்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் இன்று சில பெயர்கள் அன்றாட வாழ்க்கையை குடும்பத்துடைய தலையை சொல்லுவோம், கிழக்கில் சொல்கிறோம், அதேபோல கிழங்கு சொல்கிறோம். அந்த நிலையிலே இது ஒரு சிறப்பு வாய்ந்தது தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்துக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள். வாழ்க்கையிலே நாம் தொல்காப்பியத்தை முறையாக படிக்க வேண்டும். படித்தால் இந்த வாழ்க்கையில் தொல்லை இல்லை, துயரம் இல்லை, அமைதியாக நல்ல வாழ்க்கை மாதிரி வாழ முடியும் நிலையில் அந்த தொல்காப்பியத்தை போற்றுவோம், வாழ்த்துவதற்கு கூறி அடுத்து தமிழை பற்றிய ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். சார்ந்தவர்களே, நம்முடைய நாம் நன்கு அறிவோம் தமிழை பற்றி. அது உலகத்துடைய மிகவும் முதன்மையான மொழி தெரியும். அது எங்கே தோன்றி இருக்கிறதோ நான் ஜம்மூரியா தமிழ். அங்கிருந்து பல பதவி நன்கு அறிவோம். அப்படிப்பட்ட அந்த ஒப்பற்ற தமிழில் இருக்கிற அங்கிருந்தான் பிற மொழிகளுக்கு அந்த தமிழ் பரவி அந்த வரலாம் பேசுகிறார்கள். காலப்போக்கிலே இன்று தமிழுடைய நிலை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிலை குறைந்து விட்டது. அன்று தமிழுக்கு முதலில் கொடுத்திருந்தார்கள். இன்றும் ஒரு நாடுகளுக்கு மேற்பட்ட மக்கள் தான் தமிழை நன்றாக பேசுகிறார்கள், வாழ்கிறார்கள், தமிழினுடைய சிறப்பை உணர்கிறார்கள். என்று சீனத்தில் எடுத்துக்கொண்டவையால் அந்த சீனத்தினுடைய அந்த வானொலியிலே அந்த சீன மொழிக்கு அடுத்தபடியாக நம்முடைய தமிழ் மொழிக்கு அவர்கள் முன்னிலை கொடுத்து சீனமும் அந்த தமிழுடைய வானொலியிலிருந்து பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல சீனத்து மக்கள் அந்த பெண்கள் அழகான தமிழை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தமிழுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு 4-5 நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இலங்கை ஒரு நாடு இருக்கலாம். தமிழுக்கு தனி முன்னுரிமை கொடுத்து அதை தாய்மொழியாக வைத்து போற்றுகிறார்கள். அதேபோல இங்கிருந்து எண்ணற்ற பல சொற்களை அவர்கள் எடுத்து தம்முடைய தொழிலை வைத்திருக்கிறார்கள். அந்த சொற்கள் எல்லாம் திரிபுற்று இருக்கின்றன. சார்ந்துக்கு நம்முடைய இந்தியாவிற்கு கோவை நம்முடைய தமிழ்நாட்டில் நீலகிரி, அந்த நீலகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பேசுகின்ற தமிழ், அதிலே
அவருடைய மொழியிலே நம்முடைய தமிழ் கலந்திருக்கிறது என்கின்ற வகையிலே பாருங்கள். தமிழ்நாட்டிலே நீலகிரியில் ஒரு 4-5 மொழிகள் பேசுகிறார். அது உங்களுக்கு தோடர் மொழி, பிறகு அவர்கள் பேசக்கூடியது வடுகர் மொழி, பிறகு காட்டு நாயகா, இப்படியெல்லாம் 7 மொழிகள் இருக்கின்றன. அதிலே இந்த தோடர்கள் நம்முடைய தமிழ் மொழி சொற்களை பேசுகிறார்கள். அது தீர்வுட்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ மந்தை என்கிற அந்த சொல்லை அவர்கள் மந்தை என்கிறார்கள். ஆங்கிலத்தில் மண்டு சொல்கிறார்கள். பல்கை என்று நாம் சொல்கிறோம். அந்த தோழர்கள் பன்சி பந்தால என்று சொல்கிறார்கள். துடவன் என்ற சொல்லை துட தோடா என்று சொல்கிறார்கள். அதே போல இறைவன் நாம் சொல்கிறோம், கடவுளே சொல்கிறார்கள் தோழர்கள். வானுலக என்பதை அக்கட் என்று சொல்கிறார்கள். தேர்ந்தோள் என்பதை தேர்ந்தாள் தேர்ந்த ஆள் என்று சொல்கிறார்கள் தோழர்கள். அதே போல நம்முடைய எண்கள் 10 எண்கள் இருக்கிறதா, அந்த 10 எண்களை அவர் கொஞ்சம் சற்றே ஒரு திரிவுற்று சொல்கிறார்கள். 1ஐ ஓம் என்றும், 2ஐ இம் என்றும், 3ஐ ஓம் என்றும், 4ஐ நாள் என்றும், 5ஐ ஊஸ் அல்லது ஊசு என்றும், 6ஐ ஆரள் ஆர் என்றும், 7ஐ ஏலிசு ஏலிசு என்றும், 8 என்பதை என்றும், 9ஐ 9 என்றும், 10ஐ 10 அல்லது 10 என்றும், இப்படி தமிழ் சொற்களே சற்று தீர்ப்பிட்டவர்கள் பேசுகின்றவையிலே உலகில் எல்லா நாடுகளிலும் தமிழ் இருக்கிறது. தமிழ் வளர்கிறது, தமிழை வளர்க்கிறார்கள். என்ன இன்னொரு பாவம் சொல்ற, இந்த பாவம் செய்தவமோ தமிழ்நாட்டில் தமிழ் கலப்பு தமிழ். ஒரு நல்ல தமிழ் சொல்லி நம்மாலே கற்க முடியவில்லை. ஆரியம் ஒரு பக்கம் குத்துகிறது, ஆங்கிலம் ஒரு பக்கம் வெட்டுகிறது. ஒருவருக்கு ஒரு பக்கம் தான் தமிழுக்கோ 2 பக்கம், மற்றவர்களுக்கு 2 பக்கம் இடியோ அதிகமாக குத்துகிறார்கள், வெட்டுகிறார்கள். தமிழ் இருந்தாலும் தமிழ் வாழ்க்கை என்ன செய்யும்? ஒரு குழந்தைக்கு தமிழ் பெயர் இல்லை. இந்த கொடுமை அடையாளப்படுத்தும் பெயராக நாம் யார், நம்முடைய மரம் என்ன, நம்முடைய மொழி என்ன, கலை என்ன, நாகரிகம் என்ன, பண்பாடு என்ன, எனக்கு தமிழ்தான் இந்த மொழிதானே. அந்த மொழியிலே எழுந்த நிலை மாறவில்லை. எப்போது மாறும் தெரியவில்லை என்கின்ற வகையிலே ஆண்டுடைய சார்பிலே வந்திருக்கிற நீங்கள் தமிழ் பற்றாளர்கள் இப்படி நான் வாழ்த்துகிறேன் பண்ணுகிறேன். அடுத்ததாக இன்னொரு செய்திக்கு நான் தலைவர்களை நிறைவு செய்கிறேன். திருக்குறள் அனைவரும் மண்கறிவோம். உலக பொதுமறை திருக்குறளை உலக பொதுமறை என்கிறோம். எல்லா நாடுகளிலும் எண்ணற்ற பல மொழிகளிலே, அதாவது திருவிவிலியத்துக்கு பிறகு பைபிளுக்கு அடுத்தபடியாக எண்ணற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் இருக்கிறது, அது திருக்குறள். ஒப்பற்ற நூல், உலக பொதுமறை. அந்த திருக்குறளிலே இன்று அதை அறிவிக்கிற மொழிகளில் மொழிபெயர்க்கிறார்கள். என்ன அறிவிக்கிற மொழி என்றால், அந்த மொழி பிரிவுகளுக்கு எழுத்து பழக்கமில்லை, எழுத்தில்லை, வெறும் வாய்மொழி மட்டுமே, பேச்சு மொழி மட்டுமே அறிய மொழிகள். அப்படிப்பட்ட மொழிகளே திருக்குறள் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த வகையிலே பார்க்குமையானால் நீலகிரியில் இருக்கிற 6 மொழிகள் இருளா, காட்டுநாயகா, ஓட்டா, பிறகு குறும்பா, பனியா,
என்கின்ற இந்த மொழிகளிலே நம்முடைய திருக்குறள் மொழி வைக்கப்படுகிறது. அப்புறம் உத்தரப்பிரதேசம் பிரிஜ்பாஷா, ராஜஸ்தான் மேவாடி, ராஜஸ்தானி தேவானி ராஜஸ்தானி, குஜராத்திலே கட்சி, ஹரியானாவிலே ஹரியானி, உத்தரகாண்டிலே அடுவானி, அப்புறம் உங்களுக்கு பீகாரிலே பாஜிகா, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாநிலங்களிலே பகேலி, மராட்டியினுடைய மகாய். இவருடைய இந்த மொழிகளெல்லாம் எழுத்துக்கள் இல்லாத மொழிகள், வாயு மொழிகள். இவற்றிலே தமிழ் எழுத்துக்களை வைத்து அவருடைய அந்த மொழியிலே திருக்குறள் மொழி பேசப்படுகிறது. மகிழ்ச்சிக்குரிய, வரவேற்புக்குரிய, வாழ்த்துக்குரிய செய்தான். இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்தவரை நம்முடைய திருக்குறளுக்கு நாம் எத்தனை காலம் கேட்கிறோம். இந்த நாட்கள் ஞாயிற்றுகள் என்று செய்கிறார்களா? உலகமெல்லாம் கொடுக்கின்ற ஒரு குரல் ஒருவரை அதற்கு முதல் வருகிறார்கள். அதை நாட்கள் ஞாயிற்று வருகிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. நாட்களுடைய ஆத்மாவின் அனுபவமாக என்று ஒரே இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கி பாராட்டுகிறேன். காலத்தில் அருமை எழுதி பார்த்து காலத்தில் அருமை எழுதி என்னுடைய அறிஞர்களை கேட்க வந்து நல்ல ஒரு கருத்துக்களை வழங்குவார் என்று கூறி இந்த அளவுடைய முறையை நான் அறிவிக்கிறேன். வாழ்க திருக்குறள், வளர்க குரல். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய லட்சுமணன் ஐயர் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி.